அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன், உலகம் சுற்றும் வாலிபன் மார்லி. மார்லி இஸ் மேன்லி நம்மளோட யூடியூப் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோட குறைநிறைகள் மற்றும் மேலும் எது மாதிரியான வீடியோ வேணுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீல், அதாவது சக்கரம் சொல்லணும்ல, டயர்னு சொன்னால் எல்லாருக்குமே புரியும். அதெல்லாம் எப்படி உருவாகுச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அதோட டீட்டெயில் ஃபுல்லாகவே கீழே இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் அது எப்படி என்னன்னு நான் விஷுவலாக பார்க்குறது சும்மா லைட்டாக எதுவும் சொல்ல முடிஞ்சால் சொல்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக அதோட டீட்டெயில் பார்த்துக்கோங்க. இதுதான் அது. ஆக்சுவலாக டயர் ஃபஸ்ட்டு மரத்தில் தான் வந்திருக்கு. மரத்தில் சும்மா வெறும் மரமாக வச்சு அப்புறம் உள்ளே அது இந்த அலாய் வீல் அது மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது மாதிரி இரும்பில் செயின் போட்டு, அது தேயக்கூடாது மரம் அப்படின்றதுக்காக செயின் போட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செயின் அது லூஸாக இருக்கும், ஒரு மாதிரி கிரிப் இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மரத்து மேலேயே ஆணி மாதிரி அடிச்சு, புரியுதுங்களா? இது ஆணி மாதிரி அடித்து அது இன்னும் டயர் தேயவும் தேயாது, ஒரு மாதிரி கிரிப்பும் கிடைக்கும். அது மாதிரி கண்டுபிடிச்சி இது மாதிரி ஒவ்வொரு விஷயமாக தான் முன்னேறி இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலேருந்து தான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி நம்ம இப்போ பார்க்குற அந்த ரப்பர் டயர் அது வர்றதுக்கு முன்னாடியே பயங்கரமாக அந்த மரத்தை வச்சு இரும்பை வச்சு இது மாதிரி தான் செஞ்சு வந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இன்றைக்கி டியூப்லெஸ்ஸாக அது இதுன்னு போயிட்டு இருக்குது. பஞ்சரே ஓட்டலாம் அப்படின்லாம் வந்துருச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் இருந்துருக்கு. கஷ்டத்தோட ஒவ்வொருத்தவங்களோட முயற்சினால தான் நம்ம இன்றைக்கி எவ்வளவோ சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். ஸோ எதையுமே பெருசாக வேஸ்ட் பண்ணாமல் அடுத்தடுத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். அதுதான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டயரோட சைஸ் இதெல்லாம் வருது இல்லை, இந்த டயரில் தான் ஃபஸ்ட் டைம் அது மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மியூசியம் நீங்கள் டூரின் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். இது அந்த கார் மியூசியம் சொல்லியிருந்தாலும் ஆட்டோமொபைல் அதே இதில் உள்ளது தான் இது. அதோட எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றும் எப்படி எப்படி வந்துச்சு அந்த ஸ்டார்டிங்லேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும். அது மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு மியூசியம். இது டயரை நமக்கு தெரியாது எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டயர் செக்ஷன் இது இருக்கிறதும் எல்லாமே ஓ இப்படி தான் வந்துச்சா அப்படின்ற மாதிரி ஆச்சரியம் ஊட்டுற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி டயர்லாம் லாரி டயர் மாதிரி இருந்துச்சு. அதிலே தான் அது கண்டுபிடிக்கும் போது அப்படி வரும்போது அது எதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சைஸ் எல்லாமே மாற்றிப்பாங்க. அப்படி ஓகே, நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம மியூசியத்தோட வீடியோ ஓரளவு முடிச்சுட்டேன். இது கொஞ்சம் பேலன்ஸ் உள்ளதை இடையில போட்டுட்டு இருக்கேன். இது ஒரு ரீல்ஸ் மாதிரி. நீங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நான் இப்போ அடுத்து மிலான் வீடியோ தான் போட்டிருந்தேன், ஒன்று போட்டிருக்கேன். அடுத்து நான் போடணும். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நானும் புதுசாக வீடியோ போடுறேன். ஓகே, பாய்.